ஹலோ ஷோல் வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பியூர் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய கோபிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இது வந்து ஒரு பார்ட் 2 வீடியோ. நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இன்னும் யாரும் பார்க்கலன்னா அதையும் பாருங்கள். ஸோ எவ்வளோ ஃப்ரெஷ் வாட்டர் கோபிஸ் இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மூலயமா நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் கோபியை தான் வாங்குறீங்களான்றதை உங்களுக்கு 100% கன்ஃபார்மாக தெரிஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். பிகாஸ் மார்க்கெட்டில் வந்து பிராக்கிஷ் வாட்டர் கோபிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் எது பிராக்கிஷ் வாட்டர் எதுவும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. பிகாஸ் இதில் காட்டுற எல்லா டைப்ஸும் பார்த்தீங்கன்னா பியூர்லி ஃப்ரெஷ் வாட்டர் கோபி தான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது இந்த சேனல் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். அண்டு இதுக்கப்புறம் என்ன வீடியோக்குள்ளே போயிட வேண்டாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஆனிஸ் கோபி. ஸோ ஆனிஸ் கோபி பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபிடான் கோபி வெரைட்டியை சேர்ந்தது. ஸோ ஸ்டிஃபிடான் கோபி வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி ஃப்ரெஷ் வாட்டர் கோபி தான், பியூர் ஃப்ரெஷ் வாட்டர் கோபி தான். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு கோபி பார்த்தீங்கன்னா நியான் கோபி. அது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் பார்ட்டில். ஸோ அந்த பார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இன்னும் சில வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். போக போக பார்க்கலாம். இந்த கோபி பார்த்தீங்கன்னா நியான் மவுத்தோடு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஜா லைனில் பார்க்கலாம், ஒரு நியான் லைன் ஒன்று இருக்கும் சுற்றி. அண்டு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பாடியெல்லாம் நல்லா கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும். அண்டு நீங்கள் வந்து அந்த டெய்ல் அண்டு டார்சல் ஃபின்லலாம் நீங்கள் அந்த ரெட் கலரை பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான கோபியை பார்க்க போயிடலாம். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஜோஸ் ஸ்கார்லெட் கோபி. ஸோ இந்த கோபி வெரைட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பார்க்க. ஸோ இது வந்து நல்லா அந்த ரெட் லைன் ஸ்ட்ரைப்ஸோட, அதுக்கப்புறம் அந்த டெய்லு, டார்சல் ஃபின், ஆனல் ஃபின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் அண்டு எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டாக நியான் ப்ளூ கலரில் ஒரு ஹைலைட்ஸ் இருக்கும். ஸோ நல்லா ஒரு அழகான ஒரு மீன் இது. நல்லா லைட்டிங்லாம் செட் பண்ணி பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மீன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த மீனை வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் கோபி தான். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட ஃப்ரெஷ் வாட்டர் அக்வேரியமில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் ஷோல் வாங்க நம்ம அடுத்த வகையான கோபி வேஷை பார்க்க போயிடலாம். மூணாவது இடத்துல இருக்கிறது எல்லோ ஹை ஃபின் டியூட்டி. ஸோ இந்த கோபி பார்த்தீங்கன்னா ஒரு எண்டமிக் ஸ்பீஷிஸ். எப்படின்னா இந்த நேமுக்கு எட்ஜில் நீங்கள் டியூட்டின்ற நேம் கேட்டிங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு லேக் நேமு, லேக் டியூட்டி. அது வந்து இந்தோனேஷியாவில் இருக்குது. ஸோ அந்த லேக்கில் மட்டும் இந்த மீன் காணப்படும், ஒரு எண்டமிக் ஸ்பீஷியஸ். ஸோ இந்த மீன் வந்து அக்வேரியம் ஹாபியில் இருக்குது, பட் ரொம்ப ரேர் இந்த கோபி வெரைட்டியை பார்க்க. அண்ட் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பிளாக் ஹைஃபின் கோபின்னு கூட சொல்லுவாங்க. பட் பிளாக் ஹைஃபின் சொன்னாலுமே இதுக்கு எல்லோ இருக்கும் டார்சல் ஃபின்னு. ஸோ அதனால் ஒரு அழகான ஒரு கோபி, டார்சல் ஃபின் மட்டும் அழகாக எல்லோ கலரில் இருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான கோபியை பார்க்க போயிடலாம். ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது டைகர் டிராஃப்ட் கோபி, இல்லாட்டி டிராஃப்ட் டைகர் கோபி, இல்லாட்டி டைகர்னஸ் கோபி. ஓகேங்களா? ஸோ பல பேர் இருக்குது இந்த கோபிக்கு. ஸோ இந்த கோபி வெரைட்டி பார்த்தீங்கன்னா பியூர் ஃப்ரெஷ் வாட்டர் கோபியான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இது வந்து பிராக்கிஷ் வாட்டர்லேயும் இருக்கும். பட் இதால் ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் நல்லாவே சர்வை பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். அண்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த கோபியை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து இதை மெயினாக ட்ரை பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்குன்றனால தான். ஸோ இது வரைக்கும் நோ ப்ராப்ளம். இதுக்கப்புறம் எப்படின்றத கொஞ்ச நாள் ஆக தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க நம்ம அடுத்த வகையான மீன் என்னன்றதை பார்க்க போயிடலாம். ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிறது ரெட் ஸ்பாட்டட் கோபி. ஸோ அனதர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோபி வெரைட்டி. ஸோ இந்த கோபிஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஃபின்னு எட்ஜிலலாம் நீங்கள் வந்து ஒயிட் அவுட்லைன் பார்க்கலாம். அண்ட் அதோட டார்சல் ஃபின்னில் ஒரு சின்ன ஸ்பாட்டை நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாடி நீங்கள் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அப்புறம் ரெட் கலர் ஸ்பாட்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு கோபி வெரைட்டிலாம். ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தாங்க இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 2 inches வரைக்கும் தான் வளரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தாராளமாக உங்களோட 2 feet டேங்க்லேயே கூட நீங்கள் இதை வச்சு வளர்த்திடலாம். ஸோ நல்லா க்யூட்டாக இருக்கும், நல்லா ஒரு அழகான ஒரு கோபி. பட் கிடைக்கிறது தான் கொஞ்சம் ரேர் அண்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான கோபி ஃபிஷ் என்னன்றதை பார்க்க போயிடலாம். 6th பிளேஸில் இருக்கிறது ரெட் லிப்ஸ்டிக் கோபி. ரெட் லிப்ஸ்டிக் கோபியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3 இருக்குது. இன்னும் சிலது இருக்கான்றது தெரியல, இன்னும் சில இருக்கலாம். இந்த 3 வெரைட்டியுமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் தான். ஓகேங்களா? ஆக்சுவலி இதில் வந்து எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் தான். இந்த 3 சயின்டிஃபிக் நேம் இதில் கொடுத்துருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த 3மே ஃப்ரெஷ் வாட்டர் தான். இதுக்கப்புறமும் இதில் வெரைட்டிஸ் இருக்கான்றது தெரியல. அது வந்து ஃப்ரெஷ் வாட்டராக இல்லையான்றது எனக்கு டவுட்டு தான். பட் இந்த 3 ஸ்பீஷிஸ் கன்ஃபார்மு. ஸோ இதில் வந்து முக்கால்வாசி ஃப்ரெஷ் வாட்டர் கோபி தாங்க ரெட் லிப்ஸ்டிக்னாலே. ஓகேங்களா? பட் எனக்கு அவ்வளோ அதை பற்றி தெரில. நானே என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த கோபி வெரைட்டியை
வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து இது எந்த வெரைட்டின்றது சயின்டிஃபிக் நேம் தெரில. ஸோ பட் இது எப்படி இருக்குதுன்றத ஒரு ரிஸ்க் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, எப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். 7th பிளேஸில் இருக்கிறது ரெயின்போ ஸ்டிப்பிடான் கோபி. ஸோ ஸ்டிப்பிடானில் பார்த்தீங்கன்னா அனதர் வெரைட்டி ஆஃப் கோபி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அது இதுதான். ஸோ இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஸ்டிப்பிடான்னு கூப்பிடுவாங்க, அண்டு ரெயின்போ கோபின்னு கூட கூப்பிடுறது உண்டு. ஸோ இந்த கோபிஸ் வந்து பியூர்லி ஃப்ரெஷ் வாட்டர் தாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டிப்பிடான் கோபியில் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது எனக்கு தெரியாமல் இருக்குதான்றது தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கோபிஸ் வந்து நல்ல ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு கோபி தான். ஆக்சுவலி இந்த வெரைட்டிஸ்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஸ்டிப்பிடானில். ஏன்னா அதில் எல்லாமே பார்க்க அட்டகாசமாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வாங்க நம்ம அடுத்த வெரைட்டியை பார்க்க போயிடலாம். 8th பிளேஸில் இருக்கிறது பெப்பர் மின்ட் கோபி. நான் வந்து இதில் ஒரு வெரைட்டி தான் எடுத்திருக்கேன், பெப்பர் மின்ட்டு மட்டும்தான். பட் இதில் ஒரு வெரைட்டி மட்டும் கிடையாது, இதில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா ப்ளூ பபுள் இருக்குது. ஸோ இன்னும் இருக்குதுங்க இதில். ஓகேங்களா, அதோட நான் ஒரு இமேஜை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குதுன்றது இதுலேயே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரே ஒரு வெரைட்டி தான் சேர்த்துருக்கேன், பட் ஒன்று கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இந்த கோபி வெரைட்டிஸ்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதெல்லாம் வந்து அந்த ஸ்பீஷஸை பொறுத்து தான் அந்த கலர்லாம் இருக்கும். ஆனால் நல்லா ஒரு அட்டகாசமான ஒரு கோபி வெரைட்டி. ஸோ வாங்க நம்ம அடுத்த டைப் ஆஃப் கோபி வெரைட்டி என்னன்றதை பார்க்க போயிடலாம். 9th பிளேஸில் இருக்கிறது மார்பிள் கோபி. உங்களுக்குலாம் வந்து இந்த சின்ன கோபி பிடிக்கல அப்படின்னா மான்ஸ்டர் வெரைட்டி கோபிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இதை சூஸ் பண்ணலாங்க. இதை வந்து நீங்கள் பிராக்கிஷ் வாட்டர்லேயும் வைக்கலாம், ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் வைக்கலாம். ஸோ இந்த மார்பிள் கோபிஸை வந்து ஒரு மான்ஸ்டருங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் கேப்டிவிட்டியில் இந்த கோபியால் வளர முடியும். பட் நீங்கள் இதை ஒயிட்லலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஒரு 60-65 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரெடேட்டரி கோபி, ஒரு மான்ஸ்டர் கோபி எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த கோபி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸில் நான் வந்து பார்த்துருக்கேன், பட் நான் குளத்தூரில் பார்த்தது கிடையாது. ஆன்லைனில் சேல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். 10th பிளேஸில் இருக்கிறது ஆரஞ்ச் ஸ்பாட்டட் கோபி. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெட் ஸ்பாட்டட் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுவும் இருக்கும், சிமிலராக கொஞ்சம் பார்க்க. பட் ஆரஞ்ச் ஸ்பாட்டடாக இருக்கும். அண்ட் டார்சல் ஃபின் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் தெரியும் அதில். அண்ட் அதில் வந்து பாயிண்டடாக ஒரு டார்சல் ஃபின் வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து டிஃப்ரென்சேஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஆரஞ்ச் ஸ்பாட்டட் கோபி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நல்லா ஒரு ரெட் கலரில் இருக்கும், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். பட் நீங்கள் வந்து டார்சல் ஃபின்னை வச்சு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும். அண்டு முக்கியமாக ஸ்பீஷஸ் நீங்கள் கேட்டு வாங்குங்க. பிகாஸ் இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்பீஷஸ் இருக்கா இல்லையான்றது எனக்கு சரியாக தெரியல. அதனால் நம்ம சயின்டிஃபிக் நேம் கீழே கொடுத்துருக்கோம், அதை கேட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you in the studio. Bye bye ஷோல்.